விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. రాగే నా రాకాసే నువ్వే బయటేసి అట్టా దోపేస్తే టాపులేసి పోదే పోదే పప్ప టాపులేసి పోదే పోదే పప్ప రారో రారో నా శివకాశి అగ్గిరాజేసి సిగ్గు పేసేస్తే టాపులేసి పోదే పోదే పప్ప టాపులేసి పోదే పోదే పప్ప చెట్టు మీద మ్యాంగోలా వెంట చక్కకున్నాదే చాకులాంటి పిల్లాడే ఎంత షార్పుకున్నాడే చాకొచ్చి మ్యాంగో కోస్తే టాపులేసి పోతే కన్నే కొట్టాబంటే టాపులేసి పోతే ముట్టే పెట్టాబంటే టాపులేసి పోతే చెయ్యే పట్టాబట్టే టాపులేసి పోతే రో దండోరా దొండకారి డమ్మార పెచ్చకారి దండోరా దొండకారి டம்மார பெச்சுக்காரி நான் களத்து மேட்டு கரையில் நடந்தா வைக்காடு வேப்புமடா நான் கடலை காட்ட ஒரு சீ போனா காடல குலுங்குமடா அதாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. ஒல்லி குச்சி உடம்பு காரி ஒட்டிக்கிட்டா உடம்பு காரி சடையல் அடிச்சே என்ன சாட்சி புட்டா முட்டாங்கனி தொட்டு புட்டா நான் செட்டே போனேன் திட்டு திட்டா தல இன்ட்ரோ ரூம்ல தருண் மாசம் சொல்லிட்டாரு வண்ணம கொடுக்க சொல்லி இத பார்த்து வள்ளி குச்சி உடம்புக்காரு வேற வேற தல. இது என்ன உடம்பா வேடக்கோழி குழம்பா புரியாம நான் பாக்குறேன் சமஞ்சது தாண்டா உனக்காக எல போடுறேன் வச்சு பார்த்தா நீ பத்து அத்து குவேக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே கட்டி வச்சு போனா ஒரு வாட்டர்மெலன் கேக்கு அக்கா வந்தா குளிராகுமே கெட் டுகெதர் வேணும் நாம கெட்டு போக ஆமாங்கோ ஆமாங்கோ நண்பேண்டா எப்பா போதும் நித்துமா, அடுத்த ஆள் ஆட் ரெடியா இருக்கிறாங்க. சூப்பரா நீங்க கியூட்டா இருந்துச்சு. இங்க வாங்க, பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். எஸ் காயத்ரி மேம். ஜனவர்ஷினி
செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து டைமிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடையாது. ஓகேங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் தர போகிறேன் இப்போ நான். ஓகேங்களா? ரெடி 5 6 7 8 1 2 3 4 ஏன் வரணும். ஓகே ஓகே ஃபுல் சிட்டிங்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? அப்போ தான் பாடி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைனா அப்படியே பேலன்ஸ்லாம் மிஸ் ஆகும். ஓகே? ஆனால் க்யூட்டாக உருண்டையா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கீங்க. சூப்பர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தருண் மாஸ்டர். ஜனவர்ஷினி, நீ உன்னோட பர்ஃபார்மன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், கிஃப்ட் கொடுப்பேன். என்ன கிஃப்ட் தெரியுமா? உங்கள் மாஸ்டர்கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இதே மாதிரி பாட்டு இன்னும் 10 பாட்டு நீ ஆடணும். அப்போ தான் உனக்கு எலிமினேஷன். இப்போது இந்த ரவுண்டில் வந்து நீ கம்மி மார்க் வாங்கிட்டேன்னு சொல்லி உனக்கு எலிமினேஷன் நான் ஒத்துக்க மாட்டேன். இது பனிஷ்மெண்ட்டில் இது கிஃப்ட்டு. ஏன்னா உன்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டாங்க. அந்த அல்வாலாம் எடுக்கணும்ல, அந்த கீலாம் எடுக்கணும். ஸோ 10 எபிசோட்ஸ் வரைக்கும் உனக்கு நோ எலிமினேஷன். அதுக்கப்புறம் கூட நீ இது இப்படியே பண்ணனா, சஞ்சீவ் வேர்வை தெரியுதா உடம்புல? அந்த பொண்ணு உடம்புல லைட்டாக இருக்கக்கூடாது, அப்படியே கொட்டின்னு இருக்கணும் எனக்கு. அதுதான் உனக்கு கிஃப்ட். ஓகே, டேக் கேர். ஓகே வர்ஷகுட்டி, இங்க வாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் தருண் மாஸ்டர், உங்க ஸ்கோர். మై గిఫ్ట్ అక్కడ చూడు. 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காரு தருண் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். காயத்ரி மேம், உங்க ஸ்கோர். இந்த மார்க் உங்களுக்கு மட்டும் இல்லை ஐஸ்வர்யா, இது உங்களுக்கும் தான். ஓகே, ஏன்னா இந்த மார்க் வந்து இந்த கோரியோகிராஃபி கூட நீங்களும் பெட்டராக கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கணும். நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஃபோக்னா அந்த ஃபோக்குக்கான ஏற்ற இது மட்டும் ரொம்ப கான்செப்ட்லாம் கொண்டு வர வேண்டாம். ஓகேங்களா? சூப்பர் ஸ்கோர்.